தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் மன்னா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. எல்லாம் அல்ல திருவேகம்பெருமானுடைய திருவருளையும், காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய குருவருளையும் முதற்கண் மணமுடி மெய்களால் வணங்கி, ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறையின் சார்பாக இணையத்தின் வழியாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிறந்ததொரு இந்த சைவ சித்தாந்த வகுப்பிலே மாணவர்களாக கலந்து கொண்டு இதிலே பங்கேற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அடியேனின் இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, இது போன்ற அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி அதில் எங்களை எல்லாம் வகுப்பெடுப்பதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பினையும் அதற்கான களத்தையும் ஏற்படுத்தி அதில் எங்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், அவர்களுக்கு துணையாக இருந்து இதை சிறந்த முறையிலே ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜெ ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், அருமை சகோதரர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே இளையனினுடைய பணி கலந்த வணக்கத்தையும் உரித்தாக்கி கொண்டு, தொடர்ந்து இந்த வாரம் பாடத்தை நாம் சிந்திக்கலாம். பெருமக்களே, சென்ற வாரம் வரையிலே நாம் நிறைவு செய்திருந்த பகுதி, அருமையான ஒரு பாடலை சொல்லி நாம் சென்ற வாரம் நிறைவு செய்திருந்தோம். எல்லோருக்கும் அது நினைவில் இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார்தான் வருவர் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தியாரின் உயர்ந்த ஒரு இந்த சைவ சித்தாந்த கொள்கையினுடைய உயர்ந்த கொள்கையாக கருதக்கூடிய, பல கடவுள்கள் இருந்தாலும் எல்லா கடவுளும் சிவபெருமானுடைய அருளை பெற்று சிவபெருமானாலே அதிட்டித்து அவனுடைய அருள் துணையோடு அவர்கள் படைப்பதையும் காத்தலையும் அழித்தலையும் போன்ற தொழில்களை செய்கிறார்கள் என்பதை விளக்கக்கூடிய அந்த பாடலோடு நாம் நிறைவு செய்திருந்தோம். அதோடு மட்டுமல்லாமல் சென்ற வாரம் 2 வினாக்களும் இங்கே முன்வைக்கப்பட்டது. அதில் அம்மா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க வாக்குகளை பற்றி ஒரு விளக்கத்தை கேட்டிருந்தார்கள். முதலாவதாக அதை சிந்தித்து அதற்கு பிறகு நிறைவிலே 72வது பாடலுக்கான விளக்கமும் கேட்டிருந்தார்கள். அதை நிறைவிலே வைத்துக் கொள்ளலாம். முதலிலே வாக்குகள், ஏன்னா இன்றைக்கு பாடத்திலேயும் அது தேவைப்படுகிறது என்பதனாலே முதலிலே அதை சொல்லி இன்றைய வகுப்பை துவங்கலாம். நாம் இப்பொழுது சைவ சித்தாந்தத்திலே அடிப்படையாக நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டியவை இந்த 36 தத்துவங்கள். அந்த 36 தத்துவங்களிலேயும் சிவ தத்துவம் என்று சொல்லக்கூடியவை எங்கிருந்து துவங்குகின்றது என்பதையெல்லாம் நாம் உண்மை விளக்கம் வகுப்பிலேயே அதை நாம் தெளிவாக ஒரு வரையறையோடு நாம் அதையெல்லாம் சிந்தித்தோம். இதெல்லாம் உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு தன்மையிலே இருக்கின்ற வாக்குகள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அம்மா இருக்காங்களா? சந்தேகம் கேட்டிருந்தாங்களே. இருக்கோங்க ஐயா, இருக்கங்க. வணக்கம் ஐயா. ஐயா, உண்மை விளக்கம் படிக்கும்போது நாங்க தத்துவங்கள்லாம் படிச்சோம், 36 தத்துவங்கள் படிச்சோம். அப்புறம் சிவசண்முக ஐயா அந்த சித்தாந்த அடிப்படை சொல்லும் போதுதான் இந்த மாயை பத்தி எல்லாம் விளக்கமா ஐயா தான் சொன்னாங்களே தவிர எங்களுக்கு உண்மை விளக்கத்துல பெருசா ஒண்ணும் இந்த வாக்குகள்ல கவர் ஆகல. கடந்த 2 பட்டய படிப்புலயும் கவர் ஆகல. அதனாலதான் உங்களை கேட்டோங்க ஐயா. சரிங்கம்மா, சரிங்கம்மா. ஐயா, இதுல இது படைத்தலும் அழித்தலும் ஒருத்தரே சொன்னீங்களே ஐயா, அது மால் அப்படின்ற மாதிரி அது சொன்னீங்களே ஐயா? இல்லங்க ஐயா, திருமால். படைத்தல் பிரம்மா, காத்தல் திருமால், அழித்தல் ருத்ரன். வேற என்ன சந்தேகம் ஐயா? இல்ல ஐயா, ஒரு இடத்துல நீங்க இது இந்த காப்பவர் திருமால்னு சொல்லிட்டு மயக்கம் இது மால் என்ற மாதிரி சொல்லி அது அழிப்பவர் ஒடுக்குதல்.
அதுதாங்க ஐயா. மதிவாணன் ஐயா, நீங்க கேட்க வர்றது போன வகுப்புக்கு முந்தின வகுப்புல ஆமா அந்த அருள் ஆற்றல்களோடு சேர்ந்து அவங்க அந்த தொழில்களை சொன்னீங்க. செய்கிறாங்க. படைத்தல, ஆமா அதாவது படைத்தல் பிரம்மா, ஆ, அடுத்து வந்து திருமால் மறைத்தலையும் காத்தலையும் செய்கிறாருன்னு சொன்னேன். அந்த பார்த்தா- இடம் தானே கேட்கறீங்க? ஆமா 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 ருத்ரன் வந்து அழித்தல் மட்டுமல்ல, அதோடு ஒடுக்குதலையும் செய்கிறார் அப்படின்னு சொன்னேன். ஆமா. ஓ சரி சரி. ஆமாங்க. 5 தொழில்களை அப்படி நம்ம 3ஆ வகுத்துக்கிறோம். ஓ சரி சரி. ஏன்னா சரி. நம்ம அது மகேஸ்வரன் சதாசிவம்னு சொல்லிட்டு நம்ம இதுல ஆமா. உணர்ந்து சேர்த்த உடனே அது கொஞ்சம் ஒரு இதுவா இருந்தது. அதுதான் ஐயா. சரிங்க, சரிங்க. இந்த மாயை, அதாவது இறைவன் இந்த உலகத்தை படைக்கிறான். இந்த உலகத்தை எதிலிருந்து படைக்கிறான் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த உலகத்தை படைப்பதற்கு இறைவன் முதற் காரணமாக, இதுல குறிப்பா சொல்லப்போனா 3 காரணங்கள் சார். ஒரு பொருள் உருவாகணும்னா 3 காரணங்கள் தேவை. ஒன்று முதற் காரணம், இன்னொன்று துணை காரணம், இன்னொன்று நிமித்த காரணம் என்று சொல்லக்கூடிய 3 காரணங்கள் நமக்கு தேவை. அப்படி இறைவன் இந்த உலகை படைக்கின்ற பொழுது முதற் காரணமாக இருக்கக்கூடியது இந்த மாயை. மாயை, அதாவது மட்பானை செய்யக்கூடிய அந்த குயவருக்கு எப்படி மண் முதன்மையானதாக இருக்கிறதோ அது போன்று இங்கே இந்த உலகை படைக்கக்கூடிய இறைவனுக்கு இந்த ஆன்மாவை இந்த உலகத்திலே கொடுப்பதற்கு எது முதன்மை காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் மாயை முதற் காரணம். அந்த குயவருக்கு சக்கரமும் அந்த சக்கரத்தை சுழற்றுவதற்குண்டான கோல், இதெல்லாம் துணை காரணம் என்று நாம் பார்த்தோம். அதுபோன்று இங்கே இறைவனுக்கு யார் துணை காரணமாக இருப்பது என்றால் சக்தி துணை காரணமாக நிற்கிறாள். அதை படைக்கக்கூடிய செயலை செய்யக்கூடிய இறைவன் நிமித்த காரணமாக இருக்கின்றான். இதை நீங்கள் அடிப்படையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இந்த பெருமான் இந்த மாயையிலே இருந்து இந்த உலகத்தை படைக்கிறான். அதுவும் குறிப்பா எதிலிருந்து இந்த உலகத்தை படைக்கிறான் என்று பார்க்கின்ற பொழுது அசுத்த மாயா புவனம் என்று நாம் அதை பார்க்கணும். ஒரு மாயையிலிருந்து ஒரு தத்துவங்கள். அதுல இந்த வாக்குகள் என்று சொல்லக்கூடிய தத்துவங்கள் எங்கிருந்து தோன்றுகின்றது என்றால் அது சுத்த மாயையிலிருந்து நமக்கு தோன்றுகின்றது. இறைவனுக்கும் இந்த ஆன்மாவிற்குமான ஒரு தொடர்பை எதன் மூலமாக இறைவன் கொண்டு வந்து சேர்க்கிறான் என்றால் இந்த வாக்குகள் என்று சொல்லக்கூடியதன் மூலமாக. இந்த வாக்குகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 4 விதமான வாக்குகள் இருக்கு. பொதுவா வாக்கு அப்படின்னா நம்ம சொல்லதான் நம்ம வாக்குன்னு சொல்றோம். அது ரொம்ப நுட்பமானது. வெளியில தெரியுமான்னா தெரியாது. இப்ப நாம பேசுறோம், பேசுகின்ற பொழுது இந்த சொற்கள் எல்லாம் இன்னும் கூட சொல்ல போனீங்கன்னா ஒளி கூட்டம். அந்த ஒளி கூட்டம் பொருளுடையதா இருக்கின்ற பொழுது அது சொல்லாகிறது. அதுக்கு பொருள், இப்ப எத்தனையோ ஓசைகளை நாம எழுப்புறோம். ன்றோம், ஆன்றோம், ன்றோம், இப்படி எல்லாம் அந்த ஒளி கூட்டம், அந்த ஒளி கூட்டம் பொருளுடையதா வரும்போது ஆ ஆ இ ஈ என்று அட்சரங்களாக வருகின்ற பொழுது அது எழுத்துக்கள், அட்சரங்கள் என்று நாம் பார்க்கணும். அதுவே நிறைய எழுத்துக்கள் சேர்ந்து அது சொல்லாகின்ற பொழுது அதை நாம் வாக்கு என்று நாம் புரிந்து கொள்கிறோம். பொருளுடையதாக அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கும் அதைவிட ஒரு படி முன்னாக சென்று இன்று அறிவியல் இதை சொல்லுது. இதுக்கெல்லாம் இன்னும் சூட்சுமமான ஒரு நிலையைத்தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்லுகிறது. அதுல ஒன்றுதான் இந்த வாக்குகள். 4 விதமான வாக்குகள் இருக்கிறது. முதல்ல சூக்குமை, அடுத்ததா இருப்பது பைசந்தி, 3ஆவதா இருப்பது மத்திமை, 4ஆவதாக இருப்பது வைகரி. இது இப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வைகரி வாக்கு தான், அதுதான் நாம பேசுறத பிறர் உணரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வாக்கு வைகரி. ஆனா அந்த வைகரி வாக்கு முதல்ல வந்துருமானா வராது. முதல்ல அது என்னவா இருக்கணும்? சூக்குமை வாக்கா இருக்கணும். அதுக்கப்புறம் அது பைசந்தியா மாறி, அதுக்கப்புறம் மத்திமை ஆகி, அதுக்கப்புறம் வைகரி ஆகும். இப்ப இதுல முதல்ல இந்த சூக்குமை
அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூட்சுமம், ரொம்ப சூட்சுமமானது அப்படின்னா அது யாருடைய கண்ணுக்கும் புலப்படாதது சூக்குமம். அதுபோலதான் இந்த வாக்கும். அதே நேரத்தில் இது வெளிப்படுமா? இப்ப நான் பேசுற இந்த வார்த்தை உங்களுக்கு கேட்குது. இப்போ ஒருத்தரை நேர்ல சந்திச்சு பேசுகிற போது அவங்க என்ன கருத்து சொல்றாங்க, அவர் பிறருக்கு அந்த கருத்து எப்படி போய் சேருது, இங்கே வாருங்கள் என்று கூப்பிடுகின்ற பொழுது அவர்கள் வருகிறார்கள்னா, இந்த வாக்கு, இந்த பொருளுடைய ஒலி அவர்களுக்கு சென்று ஒரு கருத்தை கொடுக்கிறது. அதை கேட்டு அவர் வருகிறார். இதெல்லாம் எதில் நடக்கும்? வைகரியில் நடக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற சூக்குமையெல்லாம் என்ன நடக்கும்னா, அதற்கான ஒரு சிந்தனையும் அதற்கான ஒரு முயற்சியும், எப்படி இந்த வார்த்தையை உச்சரிப்பது, இதற்கு என்ன பொருள், இது போன்ற படிநிலைகள் எல்லாம், இந்த சொல் கூட்டங்கள் எல்லாம் உருவாகுவதற்கு முதல் அது ஒரு நாம் இப்படி வைத்துக் கொள்ளலாம், ஒரு தயாரிப்பு, மனம் அதற்காக தயார்படுகிறது. அதுதான் இங்க சூக்குமம். இந்த சூக்குமம் என்று சொல்லக்கூடிய வாக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு ஒரு வடிவம் கிடையாது. அது இப்படிதான் இருக்கும். அது இன்னும் சொல்ல போனா, எனக்கே கூட அது உள்ளுக்குள்ளவா நடக்கிற ஒரு செயல். அது இன்டர்னல் ப்ராசஸ். அது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, அது என்னிடத்திலேயும் வெளிப்படாம எனக்குள்ளவே இருக்கும். இப்ப இந்த வாக்கு எப்படி வெளிப்படுதோ அந்த மாதிரி அது வெளிப்படாது, உள்ளுக்குள்ளவே இருக்கும். அது எங்கிருந்து வருகிறது என்றால், மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய ஆதாரத்திலிருந்து அதற்குள் பிந்து தத்துவம் என்ற ஒரு தத்துவம் இருக்குது. அந்த தத்துவத்திலிருந்து அது உற்பத்தி ஆகுது. முதல்ல அங்கதான் அது ஆரம்பமாகுது. அது கருத்தா உருவாகி, இப்ப நாம இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, முதல்ல ஒரு செய்தி அடிப்படையா தெரிஞ்சுப்போம். இப்ப நான் ஒரு சொல் சொல்லணும்னு நினைக்கிறேன். எதிரில் இருக்கிறவரை பார்த்து அமருங்கள் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா, நாம் அதற்கு எவ்வளவு முயற்சிகளை எடுக்கிறோம். முதல்ல எதிர்க்கிறவர்கிற பார்ப்போம். வார்த்தை இப்ப என்ன சொன்னா அவர் உட்காருவாருங்கிறதுக்கு உண்டான வார்த்தைகளை நாம உள்ள கொண்டு இப்பெல்லாம் இதெல்லாம் கடவுளினுடைய படைப்புல எவ்வளவு வேகமாயிடுச்சுன்னா, ஒரு பார்த்த அடுத்த முன்னாடி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம மூளை கணினிகளை விட பல மடங்கு வேகமா செயல்படுது. இதை நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லுது. இப்ப அந்த தயாரிப்பு நடக்குது இல்லையா உள்ள. சிலரை நாம் என்ன சொல்லுவோம், நில்லுங்கள்னுவோம், சிலரை போங்கன்னுவோம், சிலர் அமருங்கன்னுவோம். அப்ப இவருக்கு இதை சொல்லணும், இவர் இந்த தன்மையில வந்திருக்கிறார், இவரிடத்துல இதை சொல்லணும் போது நாம் அதற்கேற்ற மாதிரி தயாராகிறோம் இல்லையா. அதுக்கப்புறம் அது மூளைக்கு கொண்டு போய், ஆமா இப்ப எல்லாரையும் போங்கன்னு சொல்லிட முடியுமா? சில பேரை போங்கிறோம், சில பேரை போங்கல்னு மரியாதையோட சொல்றோம், சில பேரை வெறும் ஜாடகாமிகள். அப்ப அதெல்லாம் என்ன காரணம் நடக்குது அப்படின்னா, மூளை அதோட தொடர்பு படுது. ஆமா, வந்திருக்கிறவங்க நம்மளோட வயதுல மூத்தவர்கள், அவர்களை நாம அப்படி சொல்லக்கூடாது, வந்திருக்கிறவங்க வயதுல இளையவர்கள், இவங்களை சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு சொல்லும் அந்த சிந்தனையும் சேர்ந்து அதுக்கப்புறம் அது வார்த்தையாகுது. இதை வச்சுதான் நம்ம பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க, பேச போனையோ சாக போனையோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வார்த்தை நம்ம வாயிலிருந்து பிறக்காத வரைக்கும் சரி, பிறந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நாம தான் அதிகம், நாம தான் சொல்லணும். ஆமா, நம்ம வாயிலிருந்து அந்த வாக்கு வந்ததுன்னா அதுக்கு நாம தான் பதில் சொல்லக்கூடிய கடமையில் இருக்கும். அதனாலதான் நாவடக்கம் வேணும்னு திருவள்ளுவர் அதிகாரமே பண்ற. இதுல இந்த சூக்குமை வாக்கு என்பது மூலாதாரத்திலிருந்து, 6 ஆதாரங்கள்ல மூலாதாரத்திலிருந்து உருவாகுது. இது யாரு கர்த்தாவோ, யார் அதை பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு கூட தெரியாது. அப்படி ஒரு சூட்சுமமாக இது இருப்பதனாலே இதற்கு சூக்குமை என்று பெயர் வைக்கிறார். அடுத்ததாக இருப்பது பைசந்தி என்று சொல்லக்கூடிய வாக்கு. இரண்டாவதாக இருப்பது பைசந்தி என்ற வாக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா, இதுவும் வெளிப்படுமான்னா இதுவும் வெளிப்படாது. அதே நேரத்துல அதுக்கு அடுத்த நிலை, இது உள்ள ஒடுங்கி இருக்கும் சூக்குமை. பைசந்தி என்பது அதற்கு அடுத்த நிலையில, அதுவும் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூலாதாரத்துக்கு அருகிலே இந்த பைசந்தி வாக்கும் இருக்கும். உந்திஸ்தானம் என்று அதை குறிப்பிடுவார்கள். உந்தி
நம்ம தொப்புள் இருக்கிற பகுதி ஏறக்குறைய உந்தித்தானத்துல அது இருக்கும். முன்ன சொன்னது பிந்து தத்துவத்தில் இருக்கும். இது உந்தித்தானத்திலிருந்து இந்த பைசந்தி என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கு அங்கிருந்து உருவாகும். இது இப்ப நாம ஒரு சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நீங்க எல்லாருமே இயல்பாவே இதை இலக்கண ஆசிரியர்கள் கூட தமிழ் இலக்கணத்துல கூட இந்த சொற்கள் எங்கிருந்து உருவாகுதுன்னா, அதெல்லாம் முழுக்க முழுக்க உந்தியிலிருந்து, நம்முடைய அடி வயிற்றிலிருந்து, தொப்புள் பகுதியிலிருந்து ஏறக்குறைய அந்த காற்றை நாம் அழுத்துகின்ற பொழுது அந்த காற்று தான் மேலே வந்து அது எழுத்தாக மாறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அதனால இது உந்தித்தானத்திலே இருந்து இந்த பைசந்தி என்ற வாக்கு உருவாகும். அதே நேரத்தில் இதுவும் தெளிவாக தெரியுமா, இந்த மாதிரி சொல்லாக இது வருமானா வராது. அதுக்கு அருமையான ஒரு ஓமையை சொல்லுவார்கள் சித்தாந்த ஆசிரியர்கள். என்ன ஓமை என்றால், இந்த மயில் முட்டைக்குள்ளே அதனுடைய வண்ணங்கள் நிறைந்திருப்பது போல என்று சொல்லுவார்கள். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். அதாவது சூக்குமை அது உருவாகிறதுக்கான இடம், பேஸ், அடிப்படை. பைசந்தி அது உருவாக துவங்குகிற ஒரு நிலை. அது அப்படி உருவாக ஆரம்பிக்கும் போதே நாம என்ன பேசணுங்கிறது அது உள்ள அடங்கியிருந்தா தானே நாம அதை வார்த்தையா சொல்ல முடியும். இப்ப மயில் வெளியில அது முட்டையிலிருந்து வெளியில வந்த பிறகு அதனுடைய தோகைகள், அதனுடைய நிறங்கள் எவ்வளவு அழகுடையதா இருக்குதுன்னு நம்ம பார்த்து ரசிக்கணும். அது கருவுறுகின்ற பொழுதே அந்த தன்மைகள் எல்லாம் அந்த முட்டைக்குள்ள இருந்தாதானே இப்ப அது வெளிப்படும். மயில் முட்டையாகட்டும், மற்ற எல்லா ஜீவராசிகளாகட்டும், முட்டையிலிருந்து வரக்கூடியது எல்லாமே அந்த மாதிரி தன்மையில தானே. ஏன் அவ்வளவு தூரம் விதையில இருக்க, நாம் அதையும் உதாரணமா பார்த்தோம். விதைக்குள்ளே ஒரு பெரிய விருட்சம் மறைந்திருப்பது போல அப்படின்னு பார்த்தோம். அந்த விதைக்குள்ளவே தான் அந்த மரத்தினுடைய அத்தனை தன்மைகளும் இருக்குது. இலை இருக்குது, காய் இருக்குது, கனி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுபோல இந்த மயில் முட்டைக்குள் அதனுடைய நிறங்கள், அது போல அது எப்படி அந்த தன்மையில் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் கருவுற்ற தாயினுடைய கருவில் இருக்கின்ற பொழுது ஏறக்குறைய முதல் 3 மாதங்கள் வரையிலே அந்த கரு வந்து எந்த விதமான வடிவமும் கொள்ளாமல், ஆனா அதை நம்ம கரு கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லுவோம். அதுபோல இது பைசந்தி என்பது அந்த சொல் உருவாவதற்கு அது கருவுற்றிருக்கக்கூடிய தன்மை என்று நாம் ஏறக்குறைய அதை நாம் அமைத்துக் கொள்ளலாம். சூக்குமை அது இருக்கக்கூடிய இடம், அது ஆரம்பம். அதுக்கு அடுத்த நிலை இந்த மாதிரி அது கரு கொள்கிறது. 3ஆவதாக இருப்பது மத்திமை. மத்திமை என்பதுதான் நாம் கேட்குவதற்கு தயாராகக்கூடிய ஒலி. இப்ப நாம ஒரு செய்தியை சொல்றோம் அல்லது பேசுறோம், ஒருத்தரோடு ஒருத்தர் உரையாடுகிறோம் அப்படின்னு என்று சொல்லுகின்ற பொழுது அதை கேட்பதற்கு நாம் தயாராவதற்குண்டான அந்த தன்மை. இன்னும் கூட நாம சொல்ல முழுசா உச்சரிக்க ஆரம்பிக்கல, நீங்க கவனத்துல வச்சுக்கணும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முற்றிலும் வெளிப்படாது, ஆனா எனக்கு முதல்ல அது வெளிப்படும். என்னங்க ஐயா அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இதை நாம ஆங்கிலத்துல முணுமுணுத்தல், மர்மரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்குள்ளவே நான் பேசிக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளேயே ஏன் பேசிக்கிற, வெளிப்படையா பேசு, தெரிகிற மாதிரி பேசு, புரிகிற மாதிரி பேசு. அப்ப இந்த இடத்துலதான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, மனசுல நினைக்கிறத சில பேர் சொல்லுவாங்க. நாம ஆங்கிலத்துல இப்ப இன்னைக்கு லாங்குவேஜ்ல சொன்னோம்னா மைண்ட் வாய்ஸ். சூக்குமையிலிருந்து அது ஒரு வார்த்தையா புறப்பட்டு பைசந்தியை கடந்து இப்ப மத்திமைக்கு வந்துருச்சு. எனக்குள்ள அது புரிஞ்சிருச்சு, நான் இதை தான் பேச போறேன், இதை தான் சொல்ல போறேன் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு நான் வந்துட்டேன். அது மத்திமை. இப்ப அது என்னுடைய வாயிலிருந்து வெளிப்படுமானால், வெளிப்பட்டு விட்டால், அது பிறருக்கு போய் சேருமானால் அது வைகை. இப்ப இது உள்ளுக்குள்ள பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அப்படி உச்சரிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது எதோடு இது சம்பந்தப்படும் அப்படின்னா, இன்னொரு செய்தி நீங்க இந்த இடத்துல நினைவுல வச்சுக்கணும். நம்ம உடம்புல மொத்தம் 10 வாயுக்கள், தச வாயுக்கள் என்று குறிப்பிடுவார்கள். அதுல பிரதானமாக இருக்கக்கூடியது முதன்மையான வாயுக்கள் 5, உபவாயுக்கள் 5, ரெண்டும் சேர்த்து 10 வாயுக்கள் என்று குறிப்பிடுவார்கள். அதுவும் இது போல வாய்ப்பு வரும்போது நாம ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதையும் விளக்கும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அடிப்படை. இந்த தச வாயுக்கள்ல ஒரு வாயு உதானன்னு சொல்லக்கூடிய ஒரு வாயு.
அந்த உதானன்ற வாயு தான் நமக்கு தெரியும். பிராணன் தெரியும், அபானன் தெரியும், உதானன் தெரியும். பிராணவாயு தான் நம்ம சுவாசிக்கிறது, அபான வாயு நாம வெளியேற்றுவது. அதுல உதானன் சொல்லக்கூடிய வாயு நம்ம உடம்புல இருந்து இந்த எழுத்துக்கள் பிறக்கிறதுக்கு காரணமாகுது. இப்ப உந்தியிலிருந்து இந்த பைசந்தி புறப்பட்டு அடுத்து இது எதோட சேருகிறதுன்னா இந்த உதானன்ற காற்றோடு கலந்து இப்ப நான் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய வாக்காக அது வளர்ந்து இப்ப இது வரைக்கும் வந்துருச்சு, ஏறக்குறைய என்னுடைய கண்ட பகுதி வரைக்கும் வந்துருச்சு. இப்ப அடுத்து என்னுடைய வாயிலிருந்து அது வெளிப்படும். அப்படி வெளிப்படுகின்ற பொழுது பிறருடைய காதுக்கு சென்று அது கேட்கக்கூடிய தன்மையை கொடுத்தால் அது வைகரி. இப்படி இந்த வாயுக்கள் 4 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதை ஏன் சார் இங்க சொல்றார்? அடுத்த கேள்வி அதுதானே நமக்கு. அப்படின்னா இறைவன் இந்த அருமையா நீங்க நம்முடைய புத்தகத்துல வாய்ப்பு இருக்கிறவங்க இன்னைக்கு வகுப்பு முடிஞ்ச உடனே கூட நீங்க அதை படிக்கலாம். ஏறக்குறைய 38, 39, 40, 41, 42 இந்த செய்யுள்கள் எல்லாம் இந்த வாக்குகளை பத்தி விரிவா சொல்லியிருப்பார். இதோடைய தன்மை என்ன? இப்ப நான் பேசின செய்தி தான் அதுல தொகுத்து சொல்லியிருப்பார். அதை நீங்க பொறுமையா கூட படிச்சு பார்க்கலாம். இந்த 4 வாக்குகள் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சுத்தமாயிலிருந்து தோன்றக்கூடியவை. அதனால இத இறைவன் நமக்கு அதோடு தொடர்பு படுத்துவது. இறைவனுக்கு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படணும் இல்லையா? அதனால அங்கிருந்து இந்த வாக்குகள் இதுதான் முதல்ல ஆரம்பம். ஏன்னா நாத தத்துவம், விந்து தத்துவம்னு பேசுறோம் இல்லையா? இந்த தத்துவத்தோடு தான் நாம தொடர்பு படுறோம். இன்னும் இதை விரிவா சொல்லுவார்கள். என்ன விரிவாக எடுத்துட்டு போவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்குகள் எல்லாம் இந்த வைகரி வாக்கு இது முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் விரிவா பேசுறேன். இந்த வைகரி வாக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தூல வைகரி அப்படின்னு சொல்லுவாங்க. தூல வைகரினா இந்த உடம்பிற்கு புலப்படக்கூடியது. இப்ப நான் சொன்ன அந்த என்னிடத்திலிருந்து வெளியான அந்த ஓசை, அந்த சப்தம், அந்த வாக்கு, அந்த ஒளி நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பிறருடைய காதிற்கு சென்று பிறருடைய தூலத்திற்கு சென்று அது சேர்ந்து அது புலப்படக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பதனாலே இந்த வைகரிக்கு தூல வைகரி என்று ஒரு பெயர் உண்டு. இங்கே இந்த வாக்குகள் எல்லாம் இது இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு புவனத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்த உயர்ந்த புவனத்தில் வசிக்கக்கூடியவர்கள் மத்திமை வாக்கிலே உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிலர் பைசந்தி வாக்கிலேயே உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார், யோகிகள், ஞானிகள், அப்படி எல்லாம் பார்க்க. இதற்கு எளிமையான ஒரு உதாரணத்தையும் சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு முறை, அதாவது விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரோடு இருக்கின்ற பொழுது அவர் நினைச்சாராம், அவருடைய வரலாற்றுல வரும் அது ஒரு செய்தி. விவேகானந்தர் நினைக்கிறார், என்ன நினைக்கிறார்னா, நாம இவரை கடவுள்னு சொல்றோம், இப்ப இவருடைய வாக்காலேயே நாம நினைச்சதை அவர் சொன்னார்னா நாம உள்ளபடியே இவரை கடவுளா ஏத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாராம். அது எங்க, இது எதில் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைசந்திலிருந்து அது மத்திமைக்கு வந்துருச்சு. விவேகானந்தருடைய சிந்தனையில இந்த எண்ணம் உருவாயிடுச்சு. இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படியே சொன்னாராம், நீ யாரை சிவமாகவும் ராமனாகவும் நினைக்கின்றாயோ அவனே ராமகிருஷ்ணனாக இருக்கின்றேன்னு சொன்னார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அதுதான் சில பேர் நான் மனசில் நினைச்ச நீ சொல்லிட்டேன்னு வாங்க, அது உண்மையும் கூட. சிலரால அந்த மாதிரி அதை உணர்ந்து சொல்லக்கூடிய, மத்தியம நிலையில இருக்கிற வாக்கை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. அதுபோல இந்த வாக்குகள் எல்லாம் இறைவன் இந்த உலகத்தோடு தொடர்பு படுத்துவதற்கு அவனுடைய அந்த சுத்தமாயிலிருந்து கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் சிவ வித்யா தத்துவங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 36 தத்துவங்களை வகைப்படுத்தும். சரிங்களாமா? முதல் இந்த சந்தேகம் நிறைவு பெற்றதுங்களா? வாக்குகள் இதுல ஏதாவது உங்களுக்கு தெளிவு தேவைப்படுதுங்களா? ஐயா, இது சுத்த மாயைன்னு சொல்றீங்க. சுத்த மாயில் நாத தத்துவம் தானே? நாது தான் வாக்குன்னு சொல்றோமா? ஆமாங்க ஐயா, நாத தத்துவத்தினுடைய ஒரு கூறு தாங்க ஐயா வாக்கு. அதுதானே முதல்ல, எல்லாமே சவுண்டு தானங்க ஐயா, நாதம்னாலே ஓசை தானங்க ஐயா. சரிங்க, சரி. ஆமா, அதுதான் நம்ம அந்த இதுல சுத்தமாயின்னு போங்க. நம்ம அங்க நம்ம அப்படிதான் நாதன்னு சொல்றோம். அது இங்க வாக்குன்னு. ஆமாங்க, நாத தத்துவத்தினுடைய ஒரு கூறு. சரிங்க, நாம இப்ப இன்னைக்கு பாடத்துக்கு போலாம்.
ஐயா ஐயா வைகரி வாக்குனாலும் தூள வைகரி வாக்குனாலும் ஒண்ணுதானா ஐயா? பின்ன ஆமாமா ஆமாமா, தூலத்தோடு சம்பந்தப்படக்கூடியது அதுதான். சரிங்க சரிங்க. இப்ப நாம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் கடைசியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த கடவுளை வணங்கினாலும் அங்கே சிவபெருமான் தான் தோன்றுவார் என்ற ஒரு கருத்தை சொன்னோம். எந்த கடவுளை வழிபட்டாலும் அங்கே சிவபெருமானுடைய அருள் தான் முன்னிற்கும். அப்ப நாம பிற கடவுளர்களை வணங்குவதோ, பிற கடவுள்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த வழிபாடுகளையோ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அருளக்கூடியவன், அருளை புரியக்கூடியவன் யாராக இருப்பான் என்றால் சிவபெருமான் தான். அப்ப சிவபெருமானை வணங்குவதுதான் உயர்ந்த வழிபாடு என்பதை இதன் மூலமாக நமக்கு விளக்கினார். இந்த கடவுளை வணங்கினாலும் சிவபெருமான் வரார். சரி, ஏன் சிவபெருமான் வரார் அங்க அப்படின்னா, மற்ற கடவுள்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையிலே கொடுக்கக்கூடிய அதிகாரமோ எடுக்கக்கூடிய அதிகாரமோ கிடையாது. அப்ப எல்லா கடவுள்களும் நாம் கொடுப்பதை யாரிடத்திலே தான் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்றால் சிவபெருமானிடத்திலே தான் கொண்டு போய் சேர்ப்பார்கள். அப்ப இந்த கடவுள்களை எல்லாம் நாம் வணங்குவதை விட சிவபெருமானை வணங்குதலே, சிவபெருமானை வழிபடுதலே சிறந்ததாக இருக்கும். அதுவே நமக்கு மேலான புண்ணியத்தை கொடுக்கும். அவனுடைய திருவடிகளை நாம் பூஜித்தலே சிறந்த ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, அதற்காக சிவபெருமானை நாம் எப்படி வணங்கலாம் அப்படின்னா, சிவபெருமான் நாம அவனுடைய இந்த சூட்சும நிலை இப்படிலாம் நம்ம பார்த்தோம். முதல்ல பதியினுடைய இலக்கணத்துல சொல்ற போது அப்படிலாம் வணங்க முடியுமான்னா, அதெல்லாம் நாமெல்லாம் சகலர் நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்கள். நாம அவனை அவ்வளோ உயர்ந்த ஒரு நிலையில போய் வணங்க முடியுமான்னா வணங்க முடியாது. அதுக்காக அவனே என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனே பெருங்கருணையோடு இறங்கி வரான். எப்படி இறங்கி வரான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவலிங்க திருமேனியோடும், ஏன்னா இப்ப பூஜையை பத்தி சொல்ல போறார். பூஜை தான் உயர்ந்தது. ஏன்னா சிவபெருமானை வணங்கக்கூடிய பூஜை தான், சிவனுக்கு செய்யக்கூடிய அந்த பூஜை தான் உயர்ந்ததுன்னு சொல்றார். அதனால இறைவன் இப்ப நமக்கு எப்படி இறங்கி வரான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கெல்லாம் உணர்த்துவதற்காக முதல்வன் புறத்தே சிவலிங்கமாகவும் சிவலிங்க திருமேனியும் சிவன் அடியாருமாக கொண்டு நின்றும், இறைவன் அகத்தே உயிரிடமாக கொண்டும் நின்றும் இங்குள்ளவர் செய்யும் பூஜையை கொண்டு அருளுவான் அப்படின்னு ஒரு குறிப்பை கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவன் அவனுடைய திருவடிக்கு பூஜை செய்வதையும் சிவனடியாருக்கு நாம் செய்யக்கூடிய அந்த தொண்டையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள்கிறான். இதுதான் நமக்கு 118வது பாட்டுல சொல்றார். பாட்டை கொஞ்சம் கவனிங்க. தாபர சங்கமங்கள் என்று 2 உருவில் நின்று மாபரன் பூஜை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைப்பன். நீ பரன் தன்னை நெஞ்சில் நினைவையேல் நிறைந்த பூசை ஆய்பரம் பொருளையினாலும் அச்சி நீ அன்பு செய்தே அப்படின்னு ஒரு கட்டளையை சொல்றார். நம்முடைய மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாத அந்த உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய சிவபெருமான் நமக்காக என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமேனி கொண்டு வரான், இறங்கி வரான். அப்படி இறங்கி வந்து அது எங்கிருந்து தோன்றி வருகிறதுன்றதையும் விளக்கமா சொல்றார். அந்த திருமேனி சுத்தமாயா தத்துவ புவனத்தில் தோன்றி விளங்குவதன்றி, ஏன்னா பெருமான் அங்கிருந்து இறங்கி வந்து இந்த உலகத்துல நமக்காக இறங்கி வந்து என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்கோயில்கள்ல இருக்கக்கூடிய திருமேனிகளிலே வந்து விளங்குகிறார். அதுதான் நம்ம சொன்னோம், சிவலிங்க திருமேனியாக வந்து விற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, திருநீரு, கண்டிகை இவையெல்லாம் நமக்கு ஆதாரமாகும். அதை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அடியார்கள் இதெல்லாம் அவனை வணங்குவதற்கு கருவிகளாகவும் நமக்கு கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. அப்ப தன்னுடைய வடிவமாகிய சிவலிங்க வடிவத்துவம் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவனை வழிபடுவதற்குண்டான
திருநீரையும் கண்டிகையும் நமக்கு அருளுகின்றான். அதுதான் சொல்றார், நீ பரன் தன்னை நெஞ்சில் நினைவையேல் நிறைந்த பூசை ஆய்பரம் பொருளையினாலும் அர்ச்சி. தினம் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெருமானை அர்ச்சிக்க வேண்டும், வழிபட வேண்டும், பூஜிக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய இந்த பூஜைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பெருமான் நமக்கு அருள் புரிகிறான் அப்படின்னா நாம அப்ப பூஜை எவ்வளவு உயர்ந்ததுன்னு நம்ம பார்க்கணும். அடுத்து சொன்னார், அப்ப முக்கியமா எது வரணும் நமக்கு அப்படின்னா, சிவபெருமானிடத்திலே நமக்கு அன்பு முதல் அடிப்படையில எது வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு வர வேண்டும். இந்த அன்பு தான் பக்தி ஆகிறது. முதல்ல அன்பு வரணும். அதை சொன்னார். அடுத்த பாட்டிலேயே சொன்னார், அறநடி கண்பர் செய்யும் பாவமும் அறமதாகும், பரநடி கண்பிலாதார் புண்ணியம் பாவமாகும், வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி, நரனில் பாலன் செய்த பாதகம் நன்மை ஆயித்தே. ரெண்டு செய்தியை சொல்லி இதை நமக்கு விளக்குகிறார். நாம எந்த செயல் செய்தாலும் இறைவனுக்கு உள்ளன்போடு, ஏன்னா இறைவனை வழிபடுதுதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டார். அந்த இறைவனை வழிபடுவதற்கு தான் அவனே லிங்க சுரூபமாக இருக்கிறான். நமக்கு அவனுடைய அடியவர் என்பதை சொல்வதற்கு ஏற்ற வகையிலே, நமக்கு வேடத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே நமக்கு திருநீரையும் ருத்ராட்சத்தையும் அருள் புரிந்திருக்கிறான். இவையெல்லாம் நாம திருநீரை பூசிக்கொள்கிறோம், ருத்ராட்சத்தை அணிந்து கொள்கிறோம், சிவாய நம என்று இதெல்லாம் தான் நம்ம சாதனங்கள்னு சொல்லுவோம். புறச்சாதனம், அகச்சாதனம்னு சொல்லுவோம். திருநீரும் கண்டிகையும் புறச்சாதனம், சிவாய நம என்பது அகச்சாதனம். இதெல்லாம் கொடுத்துட்டான். அவனும் ஆலயத்துல, பல ஆலயங்கள்ல, பல கோலங்கள்ல பல அருட்செயல்களை செய்யக்கூடியவர்களாக, எல்லாருக்கும் அருள் புரியக்கூடியவனாக பெருமான் அங்க அமர்ந்திருக்கிறான். அப்ப முதல்ல நமக்கு என்ன தோன்றணும்? அன்பு தோன்றணும். அவனை வழிபடுவதற்குண்டான அந்த உள் அன்பு, அதுதானே ஆரம்பம், அதுதானே படிநிலை. அந்த அன்பு இருந்தால்தான் நாம் என்ன பண்ண முடியும்? அந்த அன்பு தான் நாளைக்கு நாள் வளர்ந்து அது பக்தியாக மாறும். சரியான உதாரணம் கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் முதல்ல அன்பு வழிபாடாக வழிபட்டவர். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆண்டு கொண்டுனார் மாணிக்கவாச சுவாமி. அப்ப முதல்ல சுவாமியே சிவபெருமானே அங்க கண்ணப்பனை பத்தி சொல்ற போது என்ன சொல்றார்? அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவுன்னார். அதனால இறைவனிடத்துல முதல்ல சிவகோசரியார் கேட்கிறாருல்ல, சிவகோசரியார் மறைஞ்சிருந்து பார்க்கும்போது சொன்னார். சிவகோசரியார் கனவுல போய் சுவாமி சொல்றார், இப்படி ஒரு பக்தன் இருக்கிறான், அவன் என் மீது அளவில்லாத பக்தி கொண்டவனாக இருக்கிறான், அன்பு கொண்டவனாக இருக்கிறான், அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்புன்னார். அதனால முதல்ல பக்தி வரணும்னா அன்பு வரணும். அன்பு வந்தாதான் படிப்படியா அது பக்தியா. சரி, பக்தி வந்தாச்சு. இப்ப நாம சிவபெருமானை உள்ளன்போடு நினைத்து கொண்டு நாம பக்தி செய்கின்ற பொழுது அதில் ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டாலும் கூட அது நமக்கு எந்த விதமான எதிர்விதமான ஒரு பலனை தராது. ஏன் அப்படி சொல்றார்? அதற்கு தான் ரெண்டு உதாரணம் சொன்னார். பக்தியே இல்லாமல், அன்பே இல்லாமல் பெரிய யாகம் செய்தான். அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும், பரநடி கண்பிலாதார் புண்ணியமும் பாவமாகும். இந்த இடத்த நீங்க கவனிச்சுக்கணும். இந்த ரெண்டு வரியில ரெண்டு வரலாற சொல்ற. முதல்ல பரநடி கண்பிலாதார் புண்ணியம். பரன்னா சிவபெருமான். சிவபெருமானுடைய திருவடியில் அன்பு வைக்காமல், சிவபெருமானை மதிக்காமல், சிவபெருமானை மனதிலே நினைக்காமல், தான் பெரியவன் என்பதை, தன்னுடைய தவ வலிமை இருக்கிறது என்பதை மட்டும் வைத்துக் கொண்டு பெரிய யாகம் செய்தவன் யாருங்க? அங்க யார சொல்ல வர்றார் அப்படின்னா தக்ஷனை சொல்றார். தக்ஷன் அப்படி ஒரு யாகம் பண்ணான். அந்த யாகத்தினுடைய பலனா என்ன கிடைச்சது அப்படின்னா, அந்த யாகத்துல போனவங்க அத்தனை பேருக்கும் உத கிடைச்சது. சுவாமி வீரபத்திரரா வந்தார், எல்லாரையும் தண்டிச்சார். ஏன்னா அந்த தக்ஷன் இடத்துல என்ன கிடையாதுன்னா, சிவபெருமான் இடத்துல அன்பு இல்லை, சிவபெருமான் மீது பக்தி இல்லை.
அப்படி செய்தார். அதனால அது என்ன ஆச்சு? அது புண்ணிய செயல்தான். யாகம் வளர்த்துவது என்பது புண்ணிய செயல்தான். அன்பில்லாம செய்த அந்த புண்ணிய செயல் கூட பாவமாயிருச்சு. இங்க ஒருத்தர் ஒரு புண்ணிய செயலை செய்யறார், அது அன்போடு செய்யறார். ஆனா அதுல இடையில என்ன வந்துருதுன்னா, ஒரு பாவ செயல் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்துருது. யார சொல்றாருன்னா, இங்க நம்முடைய சண்டீச நாயனார உதாரணமா சொல்றார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், செஞ்சலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்தில் அவதரித்து விசார சர்மர் என்ற பெயரோட ஆவினங்களை எல்லாம் காப்பாற்றி கொண்டு வரக்கூடிய, அதை மேய்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த துண்டை செய்து கொண்டு வருகிறார் நம்முடைய சண்டீச நாயனார். அந்த சண்டீச நாயனார் அதில் கூட முதல்ல ஆரம்பத்தில் சேக்கிழார் அழகா சொல்லியிருப்பார், இந்த மாடுகளை மேய்க்கக்கூடியவர்கள் அவங்க அந்த மாட்டை அடிச்சிடுறாங்க. அதை பார்க்குறார் சுவாமி. விசார சர்மரா இருந்தவர் வருத்தப்படுறார். ஆகா, இந்த பசுக்கள் எவ்வளவு உயர்ந்தது, இதுதானே சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்குண்டான பஞ்ச கவ்யங்களை கொடுக்கிறது. இந்த பசுதானே நமக்கெல்லாம் திருநீர் கொடுப்பதற்குண்டான சாணத்தை கொடுக்கிறது. இந்த பசுவிலேதான தேவாதி தேவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பசுவை இவன் தெரியாமல் தண்டிக்கிறானேன்னு சொல்லிதான் அந்த பசுவை அவர் வளர்க்கணும், அவர் அதை தினம் மேய்க்கணும்னு ஓட்டிக்கிட்டு போறார். இவர் அன்போடு பழகினதுனால அந்த பசுக்கள் எல்லாம் பால் நிறைய கொடுக்குது. சரி, இந்த பால் என்ன பண்ணலான்னு பார்த்தார் சுவாமி. அங்கேயே மண்ணி ஆற்றங்கரையிலேயே ஒரு மணல்ல லிங்கத்தை நிறுவி அதற்கு தினம் பூஜை பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியுது. அவருடைய தந்தையா இருக்கிற எச்சதத்தன் என்பவனுக்கும் இந்த செய்தி போகுது. இந்த வரலாறெல்லாம் நம்ம அன்பர்களுக்கு நல்லா தெரியுங்கிறதுனால நான் நேரா செய்திக்கு வந்துடுறேன். அப்ப அவன் என்ன பண்றான், சுவாமியை தண்டிக்கணும்னு நினைச்சு முதல்ல தான் கையில வச்சிருந்த கோலால அடிக்கிறான். இவர் சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி அடிச்ச போது கூட விசார சர்மர் அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அவருடைய உணர்வு அங்க இல்லை. திருமூலர் அழகா சொல்லுவார், அவன் இவன் ஆன ஒரு தன்மை என்று ஒன்று சொல்லுவார். அந்த அளவிற்கு உள்ளன்போடு உள்ளுக்குள்ள அப்படியே சிவபெருமானை கொண்டு வந்துட்டா சிவன் அவன், அவன் சிவன், இதுல யாரு சிவபெருமான் யாரு ஆன்மான் தெரியாத அளவுக்கு ஒன்றி போயிருக்கக்கூடிய ஒரு உன்னத நிலை. அந்த ஒரு தன்மையில அவர் இருந்து கொண்டு சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்ப என்ன ஆகுன்னா, புற தொடர்பு போயிடும். உலகத்துல வெளியில என்ன நடக்குதுன்றதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டார்கள். அவர் அடிச்சது கூட அவரால் உணர்ந்து கொள்ள முடியல. அதை தாண்டி அவர் இன்னொன்னு பண்ணார். என்ன பண்ணார்னா, அந்த எச்சதத்தன் சிவபெருமானுடைய வழிபாட்டிற்காக நிறைத்து வைத்திருந்த பால் குடங்களை தன்னுடைய கால்களால் இடர்னார். இந்த சுவாமி என்ன பார்க்கிறார், என்னடா இது திடீர்னு இந்த மாதிரி பூஜைக்கு வச்சிருந்த பால் குடங்கள் எல்லாம் யாரோ எட்டி உதச்சி இடறி கீழே பால் போகுதுன்னு பார்த்தார். அதே தியானத்துல கையில மாடுகளை மேய்ப்பறதுக்காக வச்சிருந்த கோலை எடுத்தார், அதை வீசினார். இவர் கையில இருக்கிற வரைக்கும் அது கோலா இருந்தது. அவர் காலில் போய் சேரும் போது அது மழுவா மாறி காலை துணிச்சுதுன்னு பார்க்கணும். அப்ப அதுதான் அந்த முதல் வரி, அரணடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும். சுவாமி அவருக்கு சண்டீசன் அந்த உயர்ந்த பதவியை கொடுக்கிறார். ஏன்னா அவர் உள்ளன்போடு செய்தார். அதுதான் முக்கியம். அதுக்குதான் இந்த ரெண்டு உதாரணத்தை சொல்றார். நாம சிவபெருமானை வணங்குகிற பொழுது அதுக்காக நம்ம பாவம் செய்யலாமா சார் அப்படின்னா, செய்யணும்னு அவர் வலியுறுத்தல. அங்க என்ன அப்படின்னா, நாம தெரியாம செய்யக்கூடிய அந்த பாவம் கூட அது என்னவாகிவிடும் அப்படின்னா, இறைவனிடத்துல அன்பு வைத்து செய்தால் அது புண்ணியமாகிவிடும். நாம அன்பில்லாமல் செய்யக்கூடிய புண்ணிய செயல்கள் கூட நமக்கு எந்த கணக்குல போய் சேர்ந்துரும்னா, பாவக்கணக்கிலே சென்று சேரும். ஆகவே சிவபெருமானை நாம் வணங்குகின்ற பொழுது உள்ளன்போடு நாம் அவனுக்கு வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் அப்படின்னு சொன்னார். இந்த உயிர்கள் பெறக்கூடிய அத்தனை விதமான இன்ப துன்பங்களும் இறைவனுடைய ஆணையால் அந்தந்த உயிருக்கு சேரும் என்ற ஒரு கருத்தை அடுத்து சொன்னார். அது எப்படி அப்படின்னா, மறைகள் ஈசன் சொல், அச்சொல் வழிவாரா உயிரை வைக்கும் சிறைகள் மா நிறையம், இட்ட பணி செய்வோர் செல்வத்தோடும் உறையும் மாபதிகள் உம்பர் உலகங்கள், யோனிக்கெல்லாம் இறைவன் ஆணையினால் இன்ப துன்பங்கள் இயைவது ஆகும்.
இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தாயினுடைய கருவழிப்பட்டு பிறக்கக்கூடிய அத்தனை ஆன்மாக்களுக்கும் இன்ப துன்பங்கள் நாம் செய்யக்கூடிய அந்த பாவ புண்ணியங்களாலே இந்த ஆன்மா பெறக்கூடிய இன்ப துன்பங்கள் அனைத்தும் யாரால் இந்த ஆன்மாவிற்கு வந்து சேரும் என்றால் இறைவனால் வந்து சேரும். அதுதான் நம்முடைய நூல்கள் நமக்கு சொல்லுகின்றது அப்படின்னு சொன்னார். அடுத்து இதற்கு ஒரு ஓமையை சொன்னார். என்ன ஓமையை சொல்லி விளக்குறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசன், அவனோடு இருக்கக்கூடிய மந்திரிமார்கள், அவர்களெல்லாம் என்ன செய்வார்கள் அப்படின்னா, எல்லாரையும் வந்து அரசன் கைது செய்து எல்லாரையும் வந்து அரசன் தண்டிக்கணும்னு அவசியம் இல்லையே. ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்பி அவர்களை கைது பண்ணுங்கன்னா மந்திரி போய் கைது பண்ண போறார். அப்ப தண்டனைக்குரியவர்களை கொண்டு வந்து சிறையில் அடைப்பதும், அந்த சிவ புண்ணியமுடையவர்களை கொண்டு வந்து அவர்களை பூஜிப்பதும், இது போன்ற ஒரு நிலை. இதற்கு தான் அவரு இந்த உதாரணத்தை சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தரணியோடு தராபதி போல, இந்த பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படி செய்யறார் சுவாமி அப்படின்னா, ஆணையால் அவனி மன்னன் அருமறை முறை செய்யாரை ஆணையின் தண்டம் செய்தும் அரும் சிறை இட்டும் வைப்பன் ஆணையின் வழி செல்வோருக்கு அரும்பதி செல்வம் நல்கி. ராஜா சொல்ற பேச்சை யாரு கேட்டுக்கிறானோ அவங்களுக்கு நல்ல வசதியான வாய்ப்புகளையும் அதற்கான சூழல்களையும் ஏற்படுத்தி கொடுப்பான். அவனுடைய பேச்சை கேட்காதவர்களுக்கு அவன் தண்டனைகளை கொடுப்பான், சிறையில கொண்டு வந்து நினைப்பான். அதுபோல ஆணையும் வைப்பன் எங்கும் ஆணையே ஆணையே கான். இதெல்லாம் இப்படி இந்த நில உலகத்துல நாம வாழ்கின்ற பொழுது அரசனுடைய ஆணையாக இருக்கிறதோ அதுபோல இந்த ஆன்மாவிற்கு நாம் அதை அன்போடு இறைவனுக்கு செய்கின்ற பொழுது இறைவன் அதற்கு இன்பத்தையும், அவனிடத்துல அன்பில்லாமல் செய்வதை இறைவன் நமக்கு அதனால் வரக்கூடிய பாவத்தையும், நமக்கு பாவ நிலை அது என்னன்னா, அவனிடத்துல அன்பு செய்யாமல் செய்தால் அது நமக்கு பாவத்தை பெருக்கிக் கொள்வதாகவும் அமையும் அப்படின்னு சொன்னார். இதே செய்திகள் தான் தொடர்ந்து ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போறார். இப்போ இதுல இறைவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கெல்லாம் அப்ப துன்பத்தை ஏன் இறைவன் கொடுக்குறான்? அடுத்த கேள்வி நமக்கு. இத சுவாமியே சொல்றார், ஏன் துன்பத்தை கொடுக்குறான் அப்படின்னா, நம்முடைய இந்த வினை இருக்குது இல்லையா, அந்த வினையை போக்கணுமே, அதுக்காக என்ன பண்றார் அப்படின்னா நமக்கு துன்பத்தை கொடுக்குறார் சுவாமி. நம்ம அப்ப நான் நிறைய துன்பப்படுறேன் அப்படின்னா நீங்க மனசுல சந்தோஷமா நினைச்சுக்கலாம், நம்ம வினையை நாம கழிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அதை இங்க சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா, பாட்டை கவனிங்க. 123வது பாட்டுக்கு வாங்க. அருளினால் உரைத்த நூலின் வழி வாராது அதன்மம் செய்யின் இருளுலா நிறைய துன்பத்திட்டு இரும் பாவம் தீர்ப்பன் பொருளுலாம் சொர்க்கமாதி போகத்தால் புண்ணியம் தீர்ப்பன் மருளுலாம் மலங்கள் தீர்க்கும் மருந்திவை வைத்தியநாதன். சுவாமி யாரு? வைத்தியநாதன். வைத்தியநாதன் எங்க இருக்கிறாருங்கய்யா? உள்ளிருக்கு வேலூர். சுவாமி அங்கதான் வைத்தியநாதன்ற பெயரோட இருக்கிறார். நமக்கெல்லாம் சுவாமி நம்முடைய பிறவியாகிய நோயை போக்கக்கூடிய வைத்தியநாதரா இருக்கிறார். அதை அழகா சொன்னார். இந்த வைத்தியநாதன் ஊர்ல உலகத்துல இருந்து நமக்கு நோயை போக்குற மருத்துவன். வைத்தியன்னா மருத்துவன். மருத்துவனை போல சுவாமி நமக்கு என்ன பண்றார்? இன்ப துன்பங்களை கொடுத்து, அந்த இன்ப துன்பங்களுக்கு மூலமா சொர்க்க நரகங்களை கொடுத்து இந்த ஆன்மாவை தூய்மை செய்கிறார். அதுதான் முக்கியம். அதுதான் இங்க சொன்னார். பொருளுலாம் சொர்க்கமாதி போகத்தால் புண்ணியம் தீர்ப்பன். நல்ல சௌகரியமா வாழக்கூடிய வாழ்க்கை முறையை கொடுத்து, சொர்க்கத்தை கொடுத்து, புண்ணிய மிகுதியினால சொர்க்கமும் பாவ மிகுதியினால நரகத்தையும் கொடுத்து, இதெல்லாம் எதற்குன்னா மருளுலாம் மலங்கள் தீர்க்கும். மீண்டும் மீண்டும் நம்மளை தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த மலத்தை போக்குவதற்காக சுவாமி இங்கே மருந்து இவை
வைத்தியநாதன். நமக்கு கொடுக்கக்கூடிய மருந்து இதுதான், இன்ப துன்பம். இதை கொடுத்து சுவாமி என்ன பண்றார்? நம்முடைய நோயை போக்குறார். மருத்துவன் உரைத்த நூலின் வழிவரின் பிணிகள் வாரா. டாக்டர் சொன்ன மாதிரி நாம நடந்துகிட்டோம்னா நமக்கு நோய் இனி வராது. அதானே சார் உண்மை? ஆனா நாம் என்ன பண்றோம் இன்னைக்கு உலகியல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு நல்ல மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளை கேட்டு நடந்துகிட்டோம்னா நமக்கு நோய் வராது. நாமளே பல நேரங்களில் மருத்துவர் ஆயிடுறோம். அதுதான் உண்மை. என்னன்னா, அவரை ஒரு 5 வேளை மருந்து எடுத்துங்கன்னு சொல்லியிருப்பார். நாம 2 வேளை போட்டிருப்போம். போட்டுட்டு டாக்டருங்களாம் அப்படிதான் சொல்லுவாங்க, 3 மெடிக்கல் ஸ்டோர்ல வாங்குற போதே நம்ம என்ன கேட்டுவோம், 3 வேளைக்கு கொடுப்பா போதும்னு. மருத்துவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா, இந்த கிருமியினுடைய தாக்கம் குணமாயிட்டாலும் உள்ளுக்குள்ள இருந்து தொந்தரவு கொடுக்குங்கிறதுனால ஒரு கூடுதலா 2 நாளைக்கு எடுத்தா அது முழுவதுமா அந்த கிருமி உடம்பை விட்டு போகும் அப்படிங்கிறதுனால ஒரு 5 நாளைக்கு மருந்து எழுதியிருப்பார். நாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, 3 வேளை சாப்பிட்டுட்டு மீதி நிறுத்திடுறோம். மறுபடியும் ஒரு 10 நாள் 15 நாள் பொறுத்து அவர்கிட்ட போகும். அப்போ அவர் சொன்ன வழியில நம்ம நடந்துகிட்டு இருந்தா இந்த நோய் நமக்கு எப்பயோ போயிருக்கும். அவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க உமாவதி சிவாச்சாரியார், அருணந்தி சிவாச்சாரியார். இதெல்லாம் அன்னைக்கே நடந்துருக்குது. இப்ப நம்ம இன்னைக்கு பண்ற மாதிரி அன்னைக்கே இதெல்லாம் நடந்துருக்கு. மருத்துவன் உரைத்த நூலின் வழிவரின் பிணிகள் வாரா. வருத்திடும் பிணிகள் தப்பின் தப்பிய வழியும் செய்ய திருத்தினன் மருந்து. செய்யாது உறும்பினி சென்றும் தீர்ப்பன் உரைத்த நூல் சிவனும் இன்னே உறும் கண்மும் ஊட்டி தீர்ப்பன். அப்ப முதல்ல இந்த நோய்க்கு சாதாரணமா ஜெனரல் மெடிசன் சாதாரணமா கொடுத்து பார்ப்பாங்க. அப்பவும் அது தீரல அப்படின்னா உடனே மருத்துவர் என்ன பண்ணுவார், ஒரு பரிசோதனை பண்ணிக்கிட்டு வாங்க, இதுல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம், இது என்ன மாதிரியான ஜுரத்தன்மை உடையது, இது சாதாரணமா இந்த பருவநிலை மாற்றத்தினால வரக்கூடிய ஜுரமா இல்ல விஷ ஜுரமா அப்படின்னு பார்க்கலான்னுவார். அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதற்கு இன்னும் கடுமையான மாத்திரைகளை கொடுப்பார். சிலருக்கு அதை இன்னும் அந்த நோய் குணம் தீவிரமா இருக்குதுன்னா அதற்கு அறுவை சிகிச்சை போன்றவையெல்லாம் செய்து எப்படியாகிலும் செய்து இந்த மருத்துவன் மேலும் மேலும் அந்த நோயாளிக்கு அது துன்பத்தை கொடுக்கறதா இருந்தாலும் கூட அதை செய்து அவனுடைய நோயை போக்குவான் அல்லவா. அதுபோல அருமையான ஓமை. அதுபோன்று இங்கே சுவாமி என்ன பண்றார், நமக்கு இந்த துன்பங்களை கொடுத்து நம்மை பக்குவப்படுத்துகிறார், தூய்மைப்படுத்துகிறார். உரைத்த நூல் சிவனும் இன்னே உறும் கண்மம் ஊட்டி தீர்ப்பன். நமக்கு இந்த கண்மங்களை எல்லாம் கொடுத்து இறைவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அந்த நோயை போக்குகிறான். இது கொஞ்சம் விரிவா சொல்றார். இந்த இடத்துல நீங்க செய்திக்காக ஞாபகம் வச்சுங்க. இந்த பிணிகள் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாவ கண்மங்கள், தீவினைகள். இந்த பாவ கண்மங்களே நமக்கு வரும்போது 3 வகைப்படுது. அந்த 3 வகை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஆதி தெய்வீகம், அடுத்து ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம். அந்த ஆதி தெய்வீகம் என்பது கடவுளால தெய்வத்தால ஏற்கனவே நம்ம பண்ண குறைகளால தெய்வ குற்றங்களால நமக்கு வரக்கூடிய அந்த துன்பம். அடுத்து ஆதி பௌதிகம் பஞ்சபூதங்களால நமக்கு வரக்கூடிய அந்த துன்பம். அடுத்து பிற உயிர்களுக்கு நாம செய்யக்கூடிய பாவத்தினால வரக்கூடியதுன்னு 3ஆ சொல்றாங்க. இந்த அதாவது எதை பாவ கண்மங்களையே. இப்படியெல்லாம் இறைவன் நமக்கு மருத்துவனை போல செய்து கொண்டு வருகிறான். அதே நேரத்துல இதுல துன்பம் மட்டும்தான் மருந்தான்னா இன்பமும் ஒரு வகையான மருந்துங்கிறார். அதை சொல்றதுதான் அடுத்த பாடல். மண்ணுலே சில வியாதி மருத்துவன் அருத்தி ஓடும் திண்ணமாய் அருத்தி கீறி தீர்ந்திடும் சில நோய் எல்லாம் கண்ணிய கட்டிப்பாலும் கலந்துடன் கொடுத்து தீர்ப்பன் அண்ணலும் இன்பம் துன்பம் அருத்தியே வினை அறுப்பன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சில நோய்க்கெல்லாம் கசப்பான மருந்து கொடுக்கணும், சில நோய்க்கெல்லாம் இனிமையான மருந்து கொடுக்கணும். அதாவது இப்போ பாலில் கலந்து சாப்பிடுங்க, தேனில் கலந்து சாப்பிடுங்க, அதுவும் மருந்து தான். சில நோய்க்கெல்லாம் இதை நீங்கள் அப்படியே நேராக வெந்நீரில் கலந்து சாப்பிடுங்க,
அப்படின்னா வெந்நீர்ல கலந்து சாப்பிடும்போது அது ரொம்ப கசப்பு தன்மையா இருக்கும். சில மருந்து பால்ல கலந்து சாப்பிடுற போது மருந்து சாப்பிட்ட மாதிரியே தெரியாது. அப்ப இதெல்லாம் என்ன? இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இன்பமும் இனிமையாகிய அந்த இன்பத்தை கொடுத்தும் நமக்கு நோயை போக்குகிறான். நம்மளை கொஞ்சம் துன்பப்படுத்துற மாதிரி கசப்பான மருந்து கொடுத்தும். இத ஆழ்வார் ஒரு இடத்துல வைஷ்ணவத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால். இதனால நமக்கு இந்த மாதிரி மருத்துவம் நமக்கு அதாவது நமக்கு தொடர்ந்து துன்பத்தை கொடுக்குறார் அப்படின்னா நம்ம அதனால அந்த டாக்டர் கிட்ட போவாத விட்டுருமோன்னா கிடையாது. மீண்டும் மீண்டும் அந்த டாக்டர் கிட்ட தான் போவோம். ஏன்னா அவர் நம்ம செட் ஆயிட்டாரு, சரி இப்போ இந்த டெஸ்ட் எடுத்து வந்தான், இப்போ ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்றாருன்றதுனால டாக்டர் கிட்ட கோச்சுப்போமா? கோச்சுக்கணும். அதுதான் அவர் சொல்றார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாலா காதல் நோயாளன் போல். என்னதான் அந்த காலத்துல மருத்துவ முறை உடம்புல இருக்கிற அந்த நோய் வயப்பட்ட பகுதியை அறுத்து எடுத்துறது, இந்த தோலை மேல தோலெல்லாம் அறுத்து எடுத்துருவாங்க. அதனால வாளால் அறுத்து. சில நோய்க்கு மருந்து பார்த்தீங்கன்னா சுடுறது. ஒரு காலத்துல மஞ்ச காமாலைக்கு கையில இந்த மேல் பகுதியில ஒரு வட்டமா ஒரு இரும்பை சுட்டு அப்படி அடிச்சிருவாங்க, கையில வச்சு எடுத்துருவாங்க, ஒத்தி எடுத்துருவாங்க. அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது. இப்ப அதெல்லாம் இல்லை, அறிவியல் முன்னேறிடுச்சு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பெரியவங்கலாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த அம்மை நோய்க்கு ஒரு தடுப்பூசி போட்டு எல்லாருக்கும் கையில ஒரு பெரிய இந்த ஒரு 80க்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாருக்குமே அது ஒரு அடையாளம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு மருத்துவ முறைகள். அதுதான் அவர் சொல்றார் சித்த வைத்தியத்திலிருந்து. இருந்தாலும் நமக்கு உடனே அந்த வைத்தியர் இடத்துல கோபம் வருமானா வராது. மீண்டும் மீண்டும் அவர் இடத்துல பாசம் தான் வரும். ஏன்? நோய் குணமாகணுமே. அதுபோல இங்க இறைவன் நமக்கு இன்பமயமா இருக்கிற மருந்துகளையும் கொடுத்து நோயை போக்குறான். கசப்பா இருக்கக்கூடிய மருந்துகளை கொடுத்து நம்முடைய நோயை போக்குறான். இன்பமா கொடுத்து போக்குறது சொர்க்கம், கசப்பான மருந்துகளை கொடுக்கிறது நமக்கு துன்பம், வினை அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுதான் சொன்னார். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல நாம பிறந்து அனுபவிப்பதற்கு உண்டான சரீரம், இந்த உடம்பு அனுபவிப்பதற்கு உண்டான சரீரத்திற்குண்டான தொடர்பு, பூமியாகட்டும், தனுகரண புவன போகங்களாகட்டும், சொர்க்க நரகங்களாகட்டும். அதனால இது சரீரத்தினுடைய இயல்பு அப்படின்னு சொல்லி அடுத்த பகுதி ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அதை ஒரு உடலை விட்டவுடன் இந்த உயிர் பிரிதோர் உடலை பெறுதலும் உண்டு, அது எதை போலங்கிறதெல்லாம் விளக்கிட்டு போறார். அதனால இன்னைக்கு நாம இந்த செய்தியோட இதை நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இந்த உயிர் சொர்க்க நரகங்கள், இன்ப துன்பங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தன்மையை எப்படியெல்லாம் அனுபவிக்கிறது, நுகர்கிறது அப்படின்னு பார்க்கிற போது பூதனா சரீரம் போனால் புரியட்ட ரூபம் தானே, யாதனா சரீரமாகி இன்ப துன்பங்கள் எல்லாம் நாதனார் ஆணை உய்க்க நரகொடு சொர்க்கம் துய்த்து தீதிலா அணுவாய் யோனி சேர்ந்திடும் சீவன் எல்லாம். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய அருளால இந்த பரு உடம்பை பெற்று அந்த பரு உடம்பு இன்ப துன்பம், அந்த பரு உடம்பை விட்டு இந்த உடம்பு உயிர் பிரிஞ்ச பிறகு அது எதை அனுபவிக்கிறது? சொர்க்க நரகம். சொர்க்க நரகத்திற்கு உடம்பு போகாது, அங்க உயிர். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதுவும் இறைவனுடைய ஆணை அப்படின்னு சொல்றார். இதை பத்தி தான் அடுத்த ஒரு பெரிய பகுதியா அதை கொண்டு போறார். அதை நம்ம அடுத்த வாரம் அடுத்த வகுப்பிலே அதை நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த வாரத்துக்குண்டான வகுப்பை நான் இதோடு நிறைவு செய்கிறேன். இதுல ஏதேனும் ஐயப்பாடுகள் இருந்தால் அதை நீங்கள் எழுப்பலாம்.